சொல்லு மாறி. ஹஸ்பண்ட் சார், நான் இத தேவி அம்மாவுக்காக தான் பண்ணேன். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்க வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். இது மட்டும் இல்ல, நான் இன்னொரு முடிவும் எடுத்திருக்கேன். என்ன முடிவு மாறி? உங்க எல்லாரையும் விட்டு, இந்த வீட்டையும் விட்டு நான் போக போறேன். கைய கொடு மகளே. ஹை பை. என்னாச்சு மாறி உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிற? இதுவும் தேவி அம்மாக்காக தான் ஹஸ்பண்ட் சார். தேவி அம்மா என் வயித்துல வந்து பொறக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் அது நடக்கும். மாறி, தேவி பேரை சொல்லி எதையோ நீ எங்க கிட்ட இருந்து மறைக்க பாக்குற. மாறி, நீ இந்த வீட்டோட மருமக. நீ இந்த வீட்டை விட்டு போறத தேவி அக்காவை ஏத்துக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்தோட அடுத்த தேவி நீதான்னு நாங்க எல்லாரும் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். நீ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா எப்படி மாறி? ஏன் மாறி இப்படி தப்பு தப்பா முடிவெடுத்துட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே. என்னாச்சு மாறி உனக்கு? மாறி, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏ தாரா, எனக்கு என்னமோ உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு. நான் எதுவும் சொல்லலங்க. மாரியோட முடிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா, என்னோட முடிவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மாமா. இது நானே எடுத்த முடிவுதான். கேட்டீங்களா? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், அது ரொம்ப கஷ்டம். கஷ்டமோ நஷ்டமோ அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கலாமே. இந்த குடும்பத்துக்காக தான் நீ இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி மாறி உன்னை மட்டும் தனியா அனுப்பி வச்சுட்டு இங்க இருக்க முடியும்? உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற வழியை விட உன் கூடவே இருந்து கஷ்டப்படுறதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாறி. நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரியாதான் எடுப்ப. இப்ப எடுத்திருக்கிற முடிவு கூட ஏதோ ஒரு வகையில நல்லதாதான் இருக்கும். நான் அந்த முடிவுக்கு சப்போர்ட் பண்றேன். வா போலாம். வா மாறி போலாம். அப்பாடா, தொலைஞ்சதுங்க. ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு மாறி? தேவி அம்மா போட்டோவை நம்ம கூட எடுத்துட்டு போலாமா? சரி, எடுத்து போலாம். எடுத்துட்டு வரேன். என்ன மாறி,
தேவி அம்மா வேண்டாமா? மாரியம்மாவையா எடுத்துட்டு போக போற? நான் இப்போ வீட்டை விட்டு போறது நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். தேவி அம்மா தான் என் கைய புடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவ்வளோ ஈஸியா என்ன வெளியே அனுப்ப முடியாது. இப்போ வீட்டை விட்டு போறேன்னா என்னைக்கா இருந்தாலும் திரும்ப இதே வீட்டுக்கு வருவேன். தோத்து போய் குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை மாதிரி இருக்கு நீ இப்ப சொல்றது. என்ன பாக்குறீங்க? வெற்றி தோல்விக்கு அர்த்தம் தெரியாத உங்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன உளற? நான் உளரல, உண்மையத்தான் சொல்றேன். யார் தோத்து போனது? நானா இல்ல நீங்களா? நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது தனியா தான் வந்தேன். ஹஸ்பண்ட் சார் கூட உங்க பக்கம் தான் இருந்தாரு. ஆனா இப்போ வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் தனியா போகல. உங்க கூட இருந்த ஹஸ்பண்ட் சார் இப்போ என் பக்கம் என் கூட இருக்காரு. நான் வீட்டை விட்டு போறதால என்ன வேணாலும் பண்ணலான்னு தப்பு கணக்கெல்லாம் போட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீங்க பண்ண தப்பெல்லாம் வெளிச்சம் போட்டு நான் காட்டுவேன். கண்டிப்பா போயே ஆகணுங்கிறா. நான் என்னப்பா பண்றது? போலாமா? போலாம் ஹஸ்பண்ட் சார். என்ன மாதிரி அம்மாவோட போட்டோ எடுக்க போயிட்டு மாரியம்மன் போட்டோ எடுத்து வந்திருக்க? சரி, நான் போய் அம்மா போட்டோ எடுத்து வந்துடுறேன். தேவி போட்டாவை தூக்க இவன் கிளம்பிட்டான். அவ்வளவு தாய்ப்பாசம். இவனும் தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டான். மாரி போலாமா? போலாம் ஹஸ்பண்ட் சார். வா. ஒரு நிமிஷம். நல்லா தானே போயிட்டு இருந்தது. முடிய போற நேரத்துல இவனுக்கு என்ன வந்துச்சு? இப்படி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வீட்டை விட்டு போறவங்களோட கையில கழுத்துல காதுல இருக்கிற நகையை எடுத்துட்டு போறது நியாயமே இல்லையே. எல்லாத்தையும் ஒழுங்கா கட்டி வச்சுட்டு போ. சூர்யா சாரும் மாரியும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. மனசளவுல கூட மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏமா இப்படி ஒரு நிலைமை? கஷ்டங்கிறது மாறிக்கு ஒண்ணும் புதுசு இல்ல, அது பழக்கப்பட்ட ஒண்ணுதான். ஆனா
சூர்யா சாருக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சேம்மா. அவரால் வெளியில போய் எப்படி சமாளிக்க முடியும்? எப்படி முடியும்? எப்படி எளிமையான வாழ்க்கைய அவரால் வாழ முடியும்? சூர்யா சார் பழகிக்கு ஒரு நாளும் மாரியால அவர் சிரமப்படுறத தாங்கிக்க முடியுமா? உங்க மகனும் மருமகளும் வீட்டை விட்டு போறதான் உங்களால தடுக்க முடியல. அவங்க போற இடத்துலயாவது நல்லா இருக்கணுமா? அதுக்கு நீங்க தான் எப்போதும் போல அவங்களுக்கு துணையாவே இருக்கணும். அக்கா, நீங்க மட்டும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? உங்க மருமக வீட்டை விட்டு வெளியில போக நீங்க அனுமதிச்சிருப்பீங்களா? இப்படி எல்லாம் நடக்கும், இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் நீங்க முன்னாடியே போயிட்டீங்களா அக்கா? அக்கா, நீங்க மாறி வயித்துல மகளா பிறந்து இந்த வீட்டுல விளையாடுவீங்கன்னு நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். அந்த சந்தோஷத்தை கடவுள் இப்படி பறிச்சுட்டாரு. வாழ வேண்டிய சின்னஞ்சிறுசுங்க வீட்டை விட்டு போயிருச்சுங்க. நாங்க மட்டும் எதுக்காக இங்க இருக்கணும்? நீங்க தான்க்கா அவங்களுக்கு துணையா இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்காக அம்மா கட்டி கொடுத்த காலனி இது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கம்பெனில வேலை செய்யறவங்க தான். ஆ, தேவி அம்மா சரியான இடத்துக்கு தான் நம்மள கூட்டிட்டு வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் சார். ஹே, சூர்யா சார் மாரி மேடம் வந்திருக்காங்க. ஆமாங்க. அண்ணே, சித்ராக்கா, அண்ணே கணேசனே, பழனி அண்ணே, சீக்கிரம் வாங்க. சூர்யா சார் மாரி மேடம் வந்திருக்காங்க. மாரி மேடம் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. அங்க பாத்தீங்களா? மாரி மேடம் வந்திருக்காங்க. வாங்க பாருங்க. மாரி, நீ மொத்தமா எழுதி கொடுத்திய சொத்து, அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது முதல் சொத்தே இந்த காலனி தான். இந்த இடத்துல நீங்க சும்மாலாம் தங்க முடியாது, அட்வான்ஸ் கொடுக்கணும். அப்படி அட்வான்ஸ் கொடுக்க முடியலனா ஃப்ரீயாலாம் தங்க முடியாது. கிளம்புங்க. அட்வான்ஸ் தானே குடுக்குறோம். மாறி, இப்போ அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லையே. பணம் இல்லனா என்ன ஹஸ்பண்ட் சார்? கால் கொலுசு இருக்குல்ல, இது பிடிங்க. மாறி, இந்தாங்க. இது அடமான வச்சா கம்மியா தான் கிடைக்கும். வித்து பணம் வாங்கிட்டு வாங்க. இதை வித்தா எவ்வளவு பணம் கிடைக்கும்? ஒரு 1000, 2000, அதிகபட்சமா பார்த்தா ஒரு 5000.
எனக்கு அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய் வேணும். அவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் இதோ இங்க நிக்கிறாங்களே, இவங்களாலே அது கொடுக்க முடியாது. அதனால நடைய கட்டு, போங்கன்னு சொல்றேன்ல. ஹஸ்பண்ட் சார், வாங்க போலாம். அம்மா கொஞ்சம் நில்லுங்க. நம்ம தெய்வமா வணங்கிட்டு இருக்க தேவி அம்மாவோட மருமக இவங்க இப்போ ஒரு பிரச்சனையில இருக்காங்க. நம்ம கஷ்டத்தை போக்குன தெய்வத்தோட மருமகளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நாம அதை பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? தேவி அம்மா ஏதோ சொல்ல வராங்க போல இருக்கு. அது என்னவா இருக்கும்? மாரி, ஹஸ்பண்ட் சார், இதோ நான் சமைக்க ஆரம்பிச்சிடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன டிராயிங்? இதோ ஸ்டார் மாதிரி இருக்கு. தெரியல ஹஸ்பண்ட் சார், நானும் அதைத்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் சார், இந்த போட்டோவை இங்க மாட்டுங்க, நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன். சரி, குடு. மாரி, என்னாச்சு? ஏன் உன் முகம் வாடி போச்சு? நீங்க தரையில உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். நீங்க எவ்வளவு வசதியோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா எனக்காக இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதான் ஹஸ்பண்ட் சார், என்னால தாங்கிக்க முடியல. வசதியாலேயோ பணத்தாலேயோ சந்தோஷம் நிம்மதியெல்லாம் கிடைக்கிறதே இல்ல. உண்மையை சொல்ல போனா, உனக்கு கல்யாண நாள் பரிசா புடவை வாங்குறதுக்கு நான் கூலி வேலை செஞ்சேன்ல, அப்ப கிடைச்ச சந்தோஷத்தை விட இப்ப உனக்காக இங்க வந்தது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நிஜமாவே அவளால கொடுக்க முடியாது, பிளாட்ஃபார்ம்ல தான் படுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ கொடுத்துட்டாங்கம்மா. சரி விடு, கொஞ்ச நாள் போகட்டும். வேற ஏதாவது காரணம் சொல்லி அங்க இருந்து துரத்தி விட்டுடலாம். கரெக்ட் சிஸ்டர். நமக்கு 1 லட்சம் ரூபாய் லம்பா அப்படியே மிச்சம் ஆயிடுச்சு. அந்த காலனிக்காரங்க சூர்யா மேலயும் மாரி மேலயும் காட்டின அன்பை பார்க்கும்போது அவ்வளவு எரிச்சலா இருந்தது ஆண்டி. அதுக்கு காரணம் அந்த தேவி. சிஸ்டர், முதல்ல தேவி காலனிங்கிற பேரை மாத்திட்டு தாரா காலனின்னு உங்க பேரை வைக்கிற சிஸ்டர். எல்லாம் எனக்காகவே செஞ்ச மாதிரியே இருக்கு. இனிமே இந்த வீட்டுக்கு நான் தான் அடுத்த மாரி. மாரி இல்ல, தேவி. நான் தான் அடுத்த தேவி. இனிமே இந்த வீட்டுக்கு நான் தான் மகாராணி. செல்லகுட்டி, போய் மாமாக்காக சூடா ஆவி பறக்க ஒரு கால் போட்டு எடுத்து. தேவியோட ஆவி தான் இருக்கு. உங்களை கேட்டனா? இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே மாறிக்கிட்ட சொல்லணும். ஹாசினி அக்கா போன் பண்றாங்க. ஹலோ ஹாசினி அக்கா. ஹலோ மாரி. சூர்யா மாமாவும் நீயும் இப்ப எங்க இருக்கீங்க? தேவி அம்மா காலனில தான் இருக்கோம்க்கா. என்னைக்காவது ஒரு நாள் நாங்க இங்க வருவோம்னு எங்களுக்காக தேவி அம்மா ஒரு வீட்டை ஒதுக்கி வச்சிருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்க மாரி? என்னைக்காவது ஒரு நாள் என்னோட வீட்ல இருந்து என்னோட மகனோ மருமகளோ எங்க போறதுன்னு தெரியாம வந்து நிப்பாங்க. அப்ப இந்த சாவி அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் மாரி. நான் கூட நீங்க எங்க போவீங்களோ என்ன பண்ணுவீங்களோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். தேவியத்தை உங்களுக்கு கைவிடல. ஆமா ஹாசினி அக்கா, மாமா எப்படி இருக்காரு? மாமாவை பத்தி சொல்றதுக்கு தான் உனக்கு இப்ப நான் போனே பண்ண மாரி. என்னக்கா, எதுக்காக சிரிக்கிறீங்க? மாமா என்ன பண்ணாரு தெரியுமா மாரி? காண கிடைக்காத அந்த கண்குள்ளா காட்சிய நீ பாக்குறதுக்கு இல்லாம போயிட்ட மாரி. என்ன மாரி பேச்சே காணோம்? பாவம்க்கா அவங்க. அவங்களுக்கெல்லாம் நீ ஒன்னும் பாவம் பார்க்காத மாதிரி. அவங்க உனக்கு பாவம் பார்த்தாங்களா? நீயும் சூர்யா மாமாவும் வீட்டை விட்டு போறதுக்கு அவங்க தனக்கு வரணும். சரி, மாமா இப்ப எப்படி இருக்காரு? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? மாமாக்கு இப்போ மப அதிகமா போச்சு, அவ்வளவுதான். முருக மாமா பத்திரமா கூட்டிட்டு போய் அவர் ரூம்ல படுக்க வச்சிட்டாரு. ஹாசினி அக்கா, மாமாவை இனிமே குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. மாமா இந்த மாதிரி தினமும் அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சா நானே மாமாவை குடிச்சிட்டு வர சொல்வனே. ஐயோ அக்கா, என்ன அக்கா இப்படி சொல்றீங்க? அந்த தாராத்து குரூப் மொத்தமா அடி வாங்குதுல, எனக்கு அவ்வளவு சந்தோஷம் மாதிரி. நான் அதெல்லாம் சும்மா அப்படியே பேச்சுக்கு தான் சொன்னேன். கவலைப்படாத, மாமாவை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சீக்கிரம் நீ திரும்பி இந்த வீட்டுக்கு வந்துரு மாதிரி. ஹாசினி அக்கா, அப்புறம் இன்னொரு விஷயம். மாமா குடிச்சிட்டு வந்து தாரா அத்தைய அடிச்ச விஷயத்த ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்ல வேண்டாம், அவரு வருத்தப்படுவாரு. சரிம்மா, நான் எதுவுமே சொல்லல. நீ அடிக்கடி போன் பண்ணு, நானும் பண்றேன். சரிங்க அக்கா. சரி, அப்ப நான் போன் வச்சிடுறேன். குட் நைட். குட் நைட் அக்கா. பாத்திரம் எல்லாம் கழுவி சுத்தமா வச்சுட்டு போயிருக்காங்க. காஃபி வேற போட்டிருக்காங்க. யாரு செஞ்சிருப்பா? மாரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல எழுந்துறீங்க. என்ன மாரி, எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங்.
எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, நான் நேரமா எந்திரிச்சிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல, போர் வேற அடிச்சதா. அதனாலதான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டேன். கோலம் நல்லா போட்டிருக்கனா? கோலம் சூப்பரா இருக்கு சார். நீங்க ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க? ஏன் மனைவிக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? அம்மா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா. என் வீட்டுக்காரரு சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்டாரு, அப்படியே வச்சுட்டு போயிடுவாரு. சரி வாடி, தண்ணி வண்டி வர்றதுக்குள்ள குடத்தை வரிசையில வச்சுட்டு வந்துடலாம். என்ன ஹஸ்பண்ட் சார், தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. மாறி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இனி நீ எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் எல்லா வேலையும் பார்த்தேன். 3 பேரும் காப்பி குடிக்க நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன தலை இப்படி பாரமா இருக்கு? ஃபுல்லா போட்டா இப்படித்தான். அஸ்னி, தலை பாரமா இருக்குமா? சூட காஃபி கொண்டு வரியா? கொண்டு வர மாமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் முருகன். என்ன சார், தலைவலிக்குதா? ஆமா முருகன், என்னன்னு தெரியல, காலையில எந்திரிச்சதுல இருந்தே தலை பாரமா இருக்கு. அப்படியா சார்? அப்படின்னா எதிர் கட்டிங் போடணும் சார். அப்பதான் இது சரியாகும். ஐயோ, பாத்தீங்களா சிஸ்டர், அந்த மாட்டுக்கார பையன் நம்ம மாம்ச குடிகாரனாக்க எப்படி கொத்து விடுறான் பாருங்க. காலையிலேயே குடிக்க சொல்றான், நம்மள அடிக்கிறதுக்கு மறைமுகமா ஏற்பாடு பண்றான் பாத்துங்க. ஆமா சித்தப்பு, எனக்கும் அப்படிதான் தோணுது. 2 பேரும் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, கட்டிங்கா அப்படின்னா என்ன முருகன்? அது சார், மாமா, நைட்டு போதை அதிகமாகி காலையில தலை பாரமா இருந்தா காலையில கொஞ்சம் குடிக்கணும் மாமா. சரியா சொன்ன ஹாசினி. டேய் மாப்ள, என்னடா உன் பொண்டாட்டி எதிர்கட்டிங்க பத்தி எல்லாம் பேசுறா? எனக்கு ஒண்ணும் புரியலையேடா. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து சரக்கு போடுவாளோ? உனக்கு இனிமே கவலை இல்லடா மாப்ள, 2 பேரும் ஜோடியா உட்கார்ந்து குடிக்கலாம். யோ மாமா, வாயை முட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. நானே செம கடுப்புல இருக்கேன். என்னது ஆத்தாளும் மௌனமா சேர்த்து வாயை மூடிட்டு இருக்க சொல்றாங்க? வாயை மூடிட்டு சும்மா இருக்க நம்மளால முடியாதே. என்ன சொல்ற ஹாசினி? நைட் நான் எங்க குடிச்சேன்? எனக்கு போதை எப்போ அதிகமா போச்சு? என்ன நடிப்பு நடிக்கிறான்டா சாமி. சார், அப்ப நைட் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. என்ன நடந்தது ஹாசினி? இந்தாங்க, முதல்ல காஃபி குடிங்க. குடிங்க. நைட் என்ன நடந்துச்சுன்னா, எதுவுமே சுத்தமா ஞாபகம் இல்லையே. நல்லதுதான் மறக்க கூடாது, கெட்டதை மறக்கிறது நல்லதுதான். நீங்க கவலைப்படாம காஃபி குடிங்க சார். மாம்ச சாட்டையை தூக்குறானே, நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இது எப்படி இங்க வந்துச்சு? நேத்து நைட் எல்லாரும் ஒட்டி விழிச்சு வாங்கிட்டு நீங்க தான் மாமா தெரியாம கீழே போட்டிருப்பீங்க.